8ஆம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து விஷம் குடித்த மாணவி தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது ஈரோடு செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான், என்ன நடந்தது? இந்த பள்ளி எங்க செயல்படுது? தற்போது எழுந்துள்ள புகார் குறித்து விரிவா சொல்லுங்க. திலகவதி, அதாவது ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அடுத்து இருக்கக்கூடிய பூதப்பாடி என்ற இடத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இது ஒரு கிறிஸ்தவர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த பள்ளி. இந்த பள்ளியில் கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் மற்றும் தவமணி தம்பதியினுடைய மகள் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பூரில் நடைபெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டியில் பங்கெடுப்பதற்காக இந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் பிரபு என்பவர் மாணவிகளை அழைத்து சென்றுள்ளார். அப்போது அந்த இடத்தில் தங்கியிருந்த போது இந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. தற்போது இந்த மன உளைச்சலின் காரணமாக அந்த மாணவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தற்போது கோவையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அந்த மாணவி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த பள்ளியை முற்றுகையிட்டு இந்த பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது மேட்டூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாப்பேட்டை சந்திப்பில் இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திலகவதி, மாணவி விஷம் அருந்தி இருக்கிறார். அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? இதற்கு முன்னாடி அவர் தலைமை ஆசிரியர்கிட்டயோ பெற்றோர்கிட்டயோ புகார் தெரிவித்து இது குறித்து மேல் நடவடிக்கைக்காக தலைமை ஆசிரியர்கிட்ட பெற்றோர்கள் தரப்புல ஏதேனும் கோரிக்கையோ இல்ல மாணவி தரப்புல கோரிக்கையோ வைக்கப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது இந்த சம்பவம் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்று இருக்கிறது. 2 தினங்களாக தொடர்ந்து இந்த மாணவி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். தனது தாயிடம் இந்த மாணவி தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாலியல் தொல்லை குறித்து தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விசாரணை நடத்தி அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவதாக அந்த பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் இந்த சக மாணவிகளிடையே பழக்கத்தின் போது ஏற்பட்டுள்ள அந்த கசப்பான சூழலை பகிர்ந்து கொள்ள சூழல் காரணமாக இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் மாணவியினுடைய பெற்றோர்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டிருக்கின்றனர். அதற்குள்ளாக இந்த சம்பவமானது நிகழ்ந்திருப்பதால் தற்போது காவல்துறையினருடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. கார்த்திகை, ஜான், காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது? ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா அந்த உடற்கல்வி ஆசிரியர் மேல? நிச்சயமா திலகவதி, அதாவது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு படுத்தியவர் பெயர் பிரபு. இவர் இந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறார். இந்நிலையில் இவர் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு, அதாவது மாணவர்களை அதிக அளவு அடிப்பதாகவும் துன்புறுத்துவதாகவும் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் தங்களுடைய பெற்றோர், அதாவது தங்களுடைய குழந்தைகளும் இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் இடமிருந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக தங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தணும் கோரிக்கை விடுத்து வராங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில இந்த உடற்கல்வி ஆசிரியர் பணிபுரிகிறார். தலைமை ஆசிரியரை நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? கல்வித்துறை அதிகாரிகள் யாராவது பள்ளிக்கு வந்திருக்கிறாங்களா? அதாவது இந்த சம்பவம் நிகழ்ந்து தற்போது 2 மணி நேரம் ஆகிறது. தற்போது அம்மாப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்துல விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. முதல் கட்டமாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறதுனால பெற்றோர்கள் மத்தியில போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்போது இந்த பள்ளிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் இது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் பிரபு தற்போது தலைமறைவாகிவிட்டார். இவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது இனிதான் தெரிய வரும். கார்த்திகேயன்.